கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்று வேளையில் கூட ஆண்டவர் சமூகத்திலே பாடி ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் கடந்து போன மாதங்கள் எல்லாம் நம்மளை பாதுகாத்து எத்தனையோ ஆபத்துகள், அனார்த்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், பிரயாசங்கள், நிந்தனைகள் வந்த பொழுதும் கூட அவருடைய கரத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு இந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலையும் கூட அவரை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, கடந்து போன மாதங்கள் எல்லாம் எங்களை துணையாயிருந்து, முடி கிருபையாயிருந்து, இரக்கமாயிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே, என்னையும் ஒரு பிள்ளையாயும் என்னையும் ஒரு பாத்திரமாகவும் கூட இந்த மாதத்தின் முதல் நாள் கூட்டத்திலும் கூட ஆண்டவரை ஆராதிக்க என்னை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, கடந்து போன மாதங்கள் எல்லாம் எத்தனையோ நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்தீர் ஐயா. அதை எண்ணி பாடி ஆராதிக்க ஆண்டவரை உம்மை துதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை தேவன் எடுத்து ஆண்டவரை பாடி ஆராதிக்க ஒரு பலனை கொடுக்க வேண்டும் நினைக்கிற பிள்ளைகள் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. அன்பு தேவச்சனமே, யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஐயா, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் ஐயா, உம்மை துதிக்க வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு கொடுக்க கிருபைக்காய் ஆண்டவர் இரக்கத்திற்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்த வந்திருக்கிறேன் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கடந்து போன மாதங்களில் எத்தனையோ ஆபத்துகள், அனார்த்தங்கள், பலவீனங்கள், துக்கங்கள், எத்தனையோ வைரஸ்கள் வந்த பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினால் எங்களை பாதுகாத்து இம்மத்தும் வழி நடத்தின பிதாவுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பாடி ஆராதிக்க போகிறோம், தேவனை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். தேவனே, எங்களோடு இருந்து எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு சத்தமாக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். அன்பு தேவச்சனமே, கடந்து போன மாதங்கள் எல்லாம் நம்மளை துணையாய் இருந்து பாதுகாத்து எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் எப்படி நன்றி செலுவேன் ஐயா. உம்மை துதித்து பாடி ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறேன். என்னை தான் மேலே நீ நினைத்தீரே, என் தேவனை துதித்து பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்தேன் நினைக்கிற தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு, ஆண்டவரே, நான் துதிக்க கடந்து வந்திருக்கிறேன், அந்த துதிக்கேத்த பலனை எனக்கு தாங்க நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்கிற பாடலை கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்த தேவனுக்கு ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன். எனக்காக மரித்தீரையா, எனக்காக உயிர் தெரிந்தீர், என்னோடு கூட இருக்கிற தேவனை நான் பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே, நீரை துதிக்க வந்திருக்கிறேன், ஆண்டவரே மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் ஐயா, என்னோடு மகிமைப்படுங்க நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி, ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே, ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பே, தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. ஐயா, எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே.
ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவரே நன்றி ராஜா, கைகளை தட்டி நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றிகளை செலுத்த வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே நன்றி, கடந்து போன மாதங்களை எங்களை பாதுகாத்தீரே, மக்கள் நன்றி. கைகளை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே, கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவி. எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவி, எனக்காய் மீண்டும் வருவி. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, கைகளை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா. கூட நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, தட்டி ஆண்டவர் சமூகத்திலே ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி. ஒரு விசை கூட கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, காலமெல்லாம் காத்தி. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன். கடந்து போன மாதங்கள் எங்களுடைய பாடுகளோடு ராஜா, எங்களுடைய துக்கத்தோடு எங்களை பாதுகாத்தீரே ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண குணமாக்கினே. சொல்லுங்க, பாவங்கள் போக்கி
சாபங்கள் நீக்கி பூரண குணமாக்கினே. ஒரு விசை கூட. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண குணமாக்கினே, பூரண குணமாக்கினே. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல். அப்படி என்ன? நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. கடந்து போன மாதங்களை நன்றி ராஜா, உமக்கு இயேசு ராஜா. ஓ முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை செய்து விட்டீ. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ. ஒரு விசை கூட. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ, சாத்தானை ஜெயித்து விட்டீ. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. நன்மைகள் ராஜா, அதிசயம் நன்றி ஏராளம் என் வாழ்க்கையில உள்ளது ராஜா. பாடி ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கடைசியாக நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கைகளை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. கைகளை திறந்து நன்றி ராஜா. ஓ ராஜா, ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை பாதுகாத்தீரே. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய பாவங்களை சுமந்தீரே, உமக்கு நன்றி. எனக்கு வேண்டிய முள்முடி சூட்டினீரே, எனக்கு வேண்டிய ரத்தம் சிந்தினீரே, உமக்கு நன்றி. எனக்கு வேண்டி சாத்தானுடைய எல்லா தலையை முறித்தீரே, உமக்கு நன்றி. அந்நிய ஆசையோடு கைகளை தட்டி ஓ ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஓ ராஜா, ஆண்டவரே இந்த
நேரத்திலும் கூட எங்களை கண்ணின் மணியை போல நீர் பாதுகாக்க வேண்டும், எங்களோடு கூட இருக்க வேண்டும், எங்களோடு துணையா இருங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க. கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே எங்களோடு கூட இருங்க ஐயா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீ செய்த நன்மைகள், நீ செய்த அதிசயங்கள் எங்க வாழ்க்கையில சொல்ல விவரிக்க முடியாது. அவ்வளவு பெரிய அற்புதத்தை, அவ்வளவு பெரிய அதிசயத்தை எங்க வாழ்க்கையில செய்திருக்கீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ராகாதா ராமானா ரீகாதா ராமானா போ சதா ராமானா ரீகாதா ராமானா. நன்றி ராஜா இயேசு ராஜா. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் கடந்து போன மாதங்கள் எல்லாம் நாம் செய்த பாவங்கள் கர்மங்கள் எல்லாத்தையும் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மளை கழுகி ஒரு தாய் போல நம்மளை தேற்றி அவர் நம்மளை அரவணைத்து பாதுகாத்த தேவனுக்கு ஒரு விசை கூட கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே நீர் என்னை தாய் போல தேற்றினீர் ஐயா, நீர் என்னை தந்தை போல ஆற்றினீர், நீர் எங்களை தோளின் மேல் சுமந்தீர் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன தாயுமாயிருக்கிறீர் ஐயா, நீர் என்ன தகப்பனுமாயிருக்கிறீர் ஐயா. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கைகள் எல்லாரும் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே நீர் எனக்கு தாயுமாயிருங்க ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தையுமாயிருங்க ஆண்டவரே. முடி தோளின் மேலே நீர் சுமந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, முடி பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிற எனக்குள்ள தேவனுடைய மகிமை இறங்கட்டும். நினைக்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்வே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்தவாரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே,
உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைத்தவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காப்பதுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. கைகளை உயர்த்தி, இன்னும் தேவை, கிருபை தாருமே. ஒரு விசை கூட தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காப்பதுவே இன்னும் தேவை. கிருபை கிருபை, எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க. இன்னும் தேவை, கிருபை தாருமே. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் தேவனுக்கு லேசான காரியம். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே பிரசனத்துக்காக நன்றி, தரிசனத்திற்காக நன்றி, கிருபைக்காய் நன்றி. அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி மாமிச கண்களை மூடிக்கொண்டு கடைசியாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் அப்பாவுக்கு லேசான காரியம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க, ஆண்டவர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அன்பதே வச்சனமே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவருடைய காரியம் எதை நினைத்தாலும் லேசான காரியம்,
நாங்கள் எதை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆண்டவரே. ஏனென்றால் மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றாவது நாள் பரமேறி கடந்து சென்றிருக்கிற அந்த ஆவியானவரை நாங்கள் பாடி ஆராதித்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு புதிய விடுதலை, இந்த மாசத்தின் புதிய வாசலை திறந்த கிருபைக்காய் நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஒவ்வொரு வாரங்களும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும் ஆராதனையின் மூலமாகவும் நீங்கள் விடுதலைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். காரணம், ஏன் இவ்வளவு தைரியமாக சொல்ல முடியும் என்று சொன்னால், நம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறபடியினாலே நிச்சயமாக நம்மளை நடத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவருடைய வார்த்தை நம்மளை நடத்தும். ஆகையால் அவருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால் இந்த வாரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம் நடுவிலே அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துவார், விடுவிப்பார். தேவையான அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்து முடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நல்ல ஆராதனைகளோடு கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போகிறோம். இருக்கிற இடங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்டு நிச்சயம் பலனடைவோம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வாரத்திலும் நாம் வேதத்தில் இருந்து ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை தியானிக்க போகிறோம். காரணம், இந்த கடைசி நாட்களிலே ஆமென் நடக்க போகிறவைகள், நாம் சந்திக்க போகிறவைகள் எல்லாவற்றையும் ஆமென் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக வேதத்திலே எழுத்தின் பிரகாரம் என் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஆமென் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம், நடக்க போகிறது. அத்தனையும் வேதத்திலே தெளிவாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் பரிசுத்த வேதத்தை நீங்கள் நான் நம்ப காரணம், இன்றைக்கு உலக சரித்திரமே நம்பிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற அத்தனையும் உண்மையின் ஆவியோடும் உண்மையோடும் எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருப்பது என்பதை சரித்திரம் ஆமென் நமக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படியாக வேதத்திலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. அதிலே கடைசி புத்தகமாய் இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து ஒரு பகுதியை இந்த வாரத்தில் கேட்க போகிறோம். கவனமாய் ஜெபத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இந்த வாரத்தில் பேச ஆயத்தமா இருக்கிறார். யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம். Let's stand to the book of Revelation chapter 4 verse 1 and 2. 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றாக கவனியுங்கள். இந்த வாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கு எழுதியிருக்கிறார். அதற்கு ஆதாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய யோவான்
எங்க இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பத்ம தீவில இருந்து அவர் எழுதுகிறார் என்பதை வேதம் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. கவனியுங்கள், அப்போஸ்தலன் யோவான் பத்ம தீவுக்கு போவதற்கு முன்பதாக நீங்கள் வாசித்த வேத பகுதியிலே முதல் பகுதி இவனமாய் எழுதி வைத்திருக்கிறது. என்ன எழுதி வைத்திருக்கிறது என்று சொன்னால், கவனமாய் கவனியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இவைகளுக்கு பின்பு என்று முதல் பகுதியிலேயே ஒரு வேத பகுதி நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று சொன்னால் கண்டிப்பாக இவைகளுக்கு முன்பு ஒன்று நடந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவைகளுக்கு பின்பு என்று இந்த இடத்துல எழுதி வைத்திருந்தால் இவைகளுக்கு முன்பு ஒன்று நடந்திருக்க வேண்டும். அவை என்ன நடந்தது என்று சொன்னால், ஆமென், அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த பட்டணம் ஒரு எபேசு பட்டணம். நல்ல கவனியுங்கள். சரித்திர பூர்வமாக இந்த நாட்களில் யாருக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார், எதற்காக வெளிப்படுத்தினார், ஏன் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தேவை, எதற்காக கர்த்தர் இந்த நாட்களில் இவைகளை குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை கவனமாய் கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த புஸ்தகத்துக்கு பேர் வெளிப்படுத்தின விசேஷம். கவனியுங்கள். ஹalleluya, நல்ல கவனிங்க. ஆமென். கர்த்தர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதற்கு ஒரு பரிசுத்தவானை, ஒரு பக்தனை, ஒரு தேவ மனிதனை கர்த்தர் தேடினார். அப்பொழுது ஆமென், பரலோகம் தீர்மானித்தது அப்போஸ்தலன் யோவானை கொண்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதலாம். எபேசு பட்டணத்தில் ஆமென் இருக்கிற தேவ மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த உடனே அவரும் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதற்கான தேவ ஆமென் அழைப்பையும் தேவனுடைய ஆமென் தீர்மானத்தையும் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அவர் எபேசு பட்டணத்தில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய வருகையை குறித்தும் கர்த்தர் வரப்போகிற காரியங்களை குறித்தும் சொல்ல ஆரம்பித்த போது, நல்ல கவனிங்க, இந்த கடைசி நாட்களிலே யாருக்கு உங்களை பிடிக்காது என்று சொன்னால், யார் உங்களை வெறுப்பார்கள் என்று சொன்னால், இந்த உபதேசத்தை இன்னைக்கு ஜனங்கள் தள்ளுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் பேசுகிற வெளிப்பாடை தேவன் கொடுக்கிற வெளிப்படுத்தின விசேஷங்களை இன்னைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் தள்ளி விடுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே அப்போஸ்தலன் யோவான் ஆமென் கர்த்தருடைய நாட்களை குறித்தும் அநேக காரியங்களை குறித்தும் வெளிப்படையாக அவர் இயேசுவை குறித்தும் ஆமென் நம்முடைய நடுவில் இருக்கிற பரிசுத்த ஆவியை குறித்தும் வரப்போகிற மேசியாவை குறித்தும் தேசத்தில் பேச ஆரம்பித்தார். அதனால் கோபம் கொண்டதானே ஆமென் அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள், ஹalleluya, ஆமென், வேதத்தை எதிர்த்தவர்கள், வசனத்தை எதிர்த்தவர்கள், ஹalleluya, ஆமென், அப்போஸ்தலன் யோவானை எப்படியாவது பிரசங்கத்தை நிறுத்தும்படி, எப்படியாவது அப்போஸ்தலன் யோவானை தகர்க்கும்படி திட்டம் தீட்ட ஆரம்பித்தார்கள். ஹalleluya. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே தேவனுடைய கடைசி புத்தகமாய் இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கிப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒரு வெளிப்பாடு உள்ள ஊழியக்காரருக்கோ, ஒரு வெளிப்பாடு உள்ள விசுவாசிக்கோ நிச்சயம் இந்த கடைசி நாட்களிலே எதிர்ப்புகள் எழும்ப ஆரம்பிக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாட்டை என் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அமை சரியாக வாழ வேண்டுமானால் இதற்கு முன்னதாக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? வெளிப்பாடு தேவை. ஹalleluya. வெளிப்பாடு என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அப்போஸ்தலன் யோவானுக்கு சொல்லுகிறார், நீ கண்டவைகளை எழுது. ஹalleluya. நீ கேட்டவைகளை எழுது, நடக்க போகிறவைகளை எழுது. இது ஆமென் அப்போஸ்தலன் யோவானுக்கு தானாய் உண்டான வசனம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். கவனியுங்கள்,
ஆமென், இவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார், வசனங்களை சொல்ல ஆரம்பித்தார். எப்பொழுதும் என்றைக்கு தேவ சமூகத்திலே நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதே தேசத்திலே உங்களுக்கு விரோதமாய் ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்ப்புகள் எழும்ப ஆரம்பிக்கும். காரணம், இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கு யார் தேவை தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம், டேலண்ட் ஆனவர்கள் அல்ல, வெளிப்பாடு உள்ளவர்கள் கர்த்தருக்கு தேவை. கவனிங்கள், இந்த கடைசி நாட்களிலே ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? ஆமென், வெளிப்பாடு உள்ள ஊழியக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார், வெளிப்பாடு உள்ள விசுவாசிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்க வீட்டிலே ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்பாடு இருக்குமானால், ஒருவேளை ஆபத்தே வந்தாலும், ஆபத்தே நடந்து கொண்டிருந்தாலும் என் கர்த்தர் அது முடிவுக்குள்ளாய் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஹalleluya, தேவநாமம் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. கவனிங்கள், இந்த இடத்துல வெளிப்பாடை பெற்ற அப்போஸ்தலர் யோவானை எப்படியாவது ஆமென் ஸ்தோத்திரம் தகர்க்கும்படி திட்டம் வைத்தார்கள். என்ன திட்டம் வச்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் யோவானை கொல்வதற்காக, இனிமேல் இவருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்கு விரோதமாய் ஆமென் கொதிக்கிற எண்ணெயை ஆயத்தப்படுத்தினார்கள். என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹalleluya, கவனிங்க, அப்போஸ்தலர் யோவானை எப்படியாவது இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை எழுதாமல் இருக்க, எப்படியாவது கர்த்தருடைய வருகையை தேசத்துக்கு எடுத்து சொல்லாமல் இருக்க, எப்படியாவது கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை நடக்க போகிறவர்களை சொல்லாமல் இருக்க, அப்போஸ்தலர் யோவானை கொல்வதற்கு ஆமென் கொதிக்கிற எண்ணெயை சூடாக்கினார்கள். உடனே அப்போஸ்தலர் யோவானை கைகளை கட்டினார்கள், கால்களை கட்டினார்கள். மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் கட்டப்பட்டு கொதிக்கிற எண்ணெயிலே அப்போஸ்தலர் யோவானை எடுத்து உள்ளே போட்டார்கள். கவனித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் பெரிதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தை எழுதின பரிசுத்தவான்கள் எத்தனையோ பாடுகளை சகித்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே பாடுகளை சகித்த உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்றை என் கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தில் நாம் சகிக்கிற நிந்தனை, சகிக்கிற பாடுகள், சகிக்கிற வேதனை ஆமென் இம்மைக்காக அல்ல, மறுமைக்காக பரலோகத்திலே என் கர்த்தருடைய வருகை நாட்களிலே எடுத்து கல்லப்பட்டு நான் பரலோகத்துக்கு போகும்போது எனக்காக கர்த்தர் சகலவித கிரீடங்களை என் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya, கொதிக்கிற எண்ணெய், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொதிக்கிற எண்ணெய் எடுத்து அப்போஸ்தலர் யோவானுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். ரெண்டு கரங்களும் ரெண்டு கால்களை கட்டி கொதிக்கிற எண்ணெயில போட்டபோது அப்போஸ்தலர் யோவானுக்கு தெரியும், ஆமென் நான் பிரசங்கம் பண்ணினது எனக்காக அல்ல, வரப்போகிற மேசியாவை நான் பிரசங்கித்தது உண்மையானால் இந்த எண்ணெய் கொப்பரைக்கு இருக்கிற சூட்டை விட எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் அக்கினி பெரியது என்பதை காண்பிக்க சூடாக்கினவர்கள் நடுவில் என் கர்த்தர் என்னை அற்புதமாய் காப்பாற்றும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை ஜெபித்தார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபம் பார்ப்போம். ஆண்டவரே, காலம் கடைசி, கர்த்தர் வரப்போகிறார், உலகத்தை நியாய தீர்க்க வரப்போகிறார். ஹalleluya, இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஆமென் ஏன் இவ்வளவு பாடுகள் தெரியுமா? எதற்கு இவ்வளவு வேதனைகள் தெரியுமா? எதற்காக இவ்வளவு எதிர்ப்புகள் தெரியுமா? எதற்காக இந்த கஷ்டம் தெரியுமா? நீங்கள் நானும் ஓடிக்கொண்டிருப்பது உலகத்துக்காக அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வரப்போகிற மேசியாவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு எங்க ஆமென் ஸ்தோத்திரம், என் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையில போட்டபோது அவர்கள் பார்வைக்கு 4 பேர் உலாவதை கண்டார்கள். இன்னைக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுல 4 பேர் இருந்தா ஆமென் 4 பேரோடு சேர்ந்து 5வது ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், ரெண்டு கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்க வீட்டுல 2 பேர் இருக்கலாம், உங்க வீட்டுல 3 பேர் இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டுல 5 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் ஒருவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர் யார் தெரியுமா? நீங்களும் நானும்
ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். Thank you Holy Spirit. Hallelujah. ஆமென். நான் இப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஒருவனாய் உணரவில்லை, என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை என்னால் உணர முடியும். ஹalleluya. கொதிக்கிற எண்ணெய் சூடாக்கினார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். 7 மடங்கு அக்னியை சூடாக்கினார்கள். இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா பிரசங்கிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதாய் போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். ஆமென். ஏன் உங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா? உங்களுக்குள்ள வெளிப்பாடு இருக்கிறது. ஏன் உங்களுக்கு இவ்வளவு போராட்டம் தெரியுமா? உங்களுக்குள் வெளிப்பாடு இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசுக்கு வெளிப்பாடு இல்லாதவர்கள் வேண்டாம். பிசாசுக்கு அபிஷேகம் இல்லாதவர்கள் வேண்டாம். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக பயன்படுவதனாலதான் கொதிக்கிற எண்ணெய்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், அமை ஸ்தோத்திரம், நிந்தனைகள், அவமானங்கள், அமை ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கொதிக்கிற எண்ணெய் எடுத்து அப்போஸ்தல யோவானை ஆமென் என்ன கொப்பரைக்குள்ளே ஆமென் போட்டார்கள். போட்ட உடனே ஹalleluya, நல்ல கவனிங்க. போட்டவங்க நினைச்சாங்க இனி கொஞ்ச நேரத்தில் அப்போஸ்தல யோவானுடைய சரீரம் ஹalleluya கொப்புளங்களாய் பொங்கி கதறி அழுவார் என்று சொல்லி, இல்லங்க, இவைகளுக்கு பின்பு என்று எழுதப்பட்டது. அவைகளுக்கு முன்பு நடந்தது என்ன தெரியுமா? எண்ணெய் கொப்பரைக்கு விடுவித்த கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தல யோவான் என்ன கொப்பரைக்குள்ள இருந்து சொல்லுகிறார், எண்ணெய் கொப்பரை அல்ல, எனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட தந்திரங்களை நீங்கள் எடுத்தாலும் வெளிப்படுத்தினதை நிறைவேற்றாமல், தரிசனத்தை தந்தவர் நிறைவேற்றாமல் என் ஜீவனை எடுக்க என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வாரத்தில் ஆண்டவரே, யாருக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாட்டை என் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை என் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். என்ன கொப்பரையில போட்டு ஆமென் கொஞ்ச நேரத்தில் ஆமென் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிப்பதை போல அப்போஸ்தல யோவான் எண்ணெய் கொப்பரைக்குள் நீச்சல் அடிக்கிறார். இதை கண்ட எண்ணெய் கொப்பரையை சூடாக்கினவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? யாருக்கும் இல்லாத, இதுவரைக்கும் யாரையெல்லாம் எண்ணெய் கொப்பரையில போட்டு இருக்கிறோமோ சற்று நேரத்தில் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகளை அனுப்பியும், எத்தனையோ கிரியைகளை அனுப்பியும், எத்தனையோ எதிர்ப்புகளை அனுப்பியும் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்க காரணம் ஆமென் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை ஏன் காத்த தந்திருக்கிறா. ஆமென், ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எண்ணெய் கொப்பரைக்கு விடுவித்தார் அப்போஸ்தல யோவானை. ஹalleluya. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பமே ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எப்படிப்பட்ட எண்ணெய் கொப்பரை, எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எங்களுக்கு விரோதமாய், எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய், எங்கள் சபைக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் கணவனுக்கு விரோதமாய், என் மனைவிக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமென் எழுப்பினாலும் அதன் நடுவிலும் எங்களை காப்பாற்ற ஒரு பரிசுத்த தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார். ஹalleluya. என்ன கொப்பரையை சூடாக்கினாங்க, அதுல சாகல. உடனே தீர்மானம் என்ன எடுத்தாங்க தெரியுமா? இனி எப்படியாவது இந்த வெளிப்பாட்டை ஜனங்களுக்கு இவரை சொல்லாமல் இருக்க வேண்டுமானால் இவரை எப்படி தந்திரமாய் கொல்லலாம், எப்படி இவரை கொல்லலாம், அல்லது எப்படி இவரை நாடு கடத்தலாம், எப்படி ஜனங்களை சஞ்சரிக்காத இடத்திற்கு இவரை எப்படி அனுப்பலான்னு தீர்மானிச்சாங்க. ஹalleluya. ஆமென். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எண்ணெய் கொப்பரையிலே சாகாததுனால இவங்க என்ன நினைச்சாங்க, இனிமேல் விஷத்துக்கு இவரை கொல்ல முடியாது, கொதிக்கிற எண்ணெய்க்கு கொல்ல முடியாது. என்ன செய்தாங்க தெரியுமா? ஆமென்,
கொடிய மிருகங்கள், கொடிய விஷத்தன்மை உள்ள பாம்புகள், ஆமென், மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு பத்ம தீவிலே அப்போஸ்தலர் யோவானை கொண்டு போடுவதற்கு தீர்மானித்தார்கள். அப்படி நாடு கடத்தப்பட்ட மனிதன் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய யோவா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, யாருக்கும் இல்லாத நெருக்கம், யாருக்கும் இல்லாத பாடுகள், யாருக்கும் இல்லாத எதிர்ப்புகள் உங்களுக்கும் எனக்கும் நடந்து கொண்டிருக்கிறதா? நீங்க இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு தேவை. உன் கணவன் கர்த்தருக்கு தேவை, உங்க மனைவி கர்த்தருக்கு தேவை, உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள், எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். அல்லேலூயா. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆட்களே நடமாடம் இல்லாத கொடிய மிருகங்கள். பாருங்க, காலம் கடைசி, கர்த்தர் வரப்போகிறார். கொடிய மிருகங்கள், அல்லேலூயா, கொடிய மிருகங்கள். அப்படி பத்ம தீவுல யோவானை போட்டாலே அடுத்த நிமிஷம் சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கிற மிருகங்கள் நிறைந்த பத்ம தீவிலே, ஹalleluya, யோவானை கொண்டு சேர்க்க ஆரம்பித்தார்கள். உடனே அமை ஸ்தோத்திரம், அங்கே போய் கிழக்கு அடைக்கப்பட்டது, மேற்கு அடைக்கப்பட்டது, தெற்கு அடைக்கப்பட்டது, வடக்கு அடைக்கப்பட்டது. 4 திசையும் அப்போஸ்தலர் யோவானுக்கு அடைக்கப்பட்டது. கரங்களை உயர்த்துங்க. இப்போ 4 திசையுமே எனக்கும் என் குடும்பத்துக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறது. 4 திசையுமே எங்களுக்கும் எங்கள் ஊழியத்துக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறது. 4 திசையுமே எங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறான், இவைகளுக்கு பின்பு என்னை கொப்பரைக்கு பின்பு, எதிர்ப்புகளுக்கு பின்பு, பிரச்சனைகளுக்கு பின்பு. சொல்லுங்க, இந்த நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு ஒரு எழுப்புதல் இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு எங்களை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சொல்ல என்னோட சொல்லுங்க, என் பிரச்சனைகளுக்கு பின்பு, ஹalleluya, இந்த கடன் பாரத்துக்கு பின்பு, இந்த அலட்சியமாய் அற்பமாய் எண்ணப்பட்ட ஜனங்களுடைய நடுவில் இந்த சூழ்நிலைக்கு பின்பு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். ஹalleluya. இவைகளுக்கு பின்பு, இந்த லாக்டவுனுக்கு பின்பு, ஹalleluya, என் கர்த்தருடைய கரங்கள், கர்த்தர் வெளிப்பாட்டின் அமை ஸ்தோத்திரம் பயன்பாடுகள் பயங்கரமாய் இருக்கும். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் சபையின் எழுப்புதல் பயங்கரமாய் இருக்கும். ஹalleluya. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி சொல்லுகிறேன், இந்த பிரச்சனை நம்மளை கொள்வதில்லை. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, ஆமென். இந்த இடத்துல பத்ம தீவுல கொண்டு போட்டாங்க. இப்போ போட்டவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? போட்டுட்டு நம் திரும்பின உடனே கொடிய மிருகங்கள் இவரை சாப்பிட்டு விடும். அல்லேலூயா. கொடிய மிருகங்கள் இவருடைய ஜீவனை எடுத்துவிடும், கொடிய மிருகங்கள் இவருடைய உயிரை எடுத்துவிடும் என்று சொல்லி எல்லாரும் நினைத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமாங்க? நடந்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா. கிழக்கு அடைச்சது, மேற்கு திசை அடைத்தது, 4 திசைகளும் அப்போஸ்தலர் யோவானுக்கு அடைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் 4 திசை அடைச்சாலும் 5வது ஒரு திசையை திறந்தார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அமை ஸ்தோத்திரம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்காய், என் குடும்பத்துக்காய், எனக்காய், என் பிள்ளைகளுக்காய், எங்களுக்காய், எங்கள் ஊழியத்துக்காய் 5வது திசையாய் இருக்கிற பரலோகத்தை என் கர்த்தர் திறக்க போகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் என் கர்த்தர் திறக்க போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, 4 திசைகளை யார் நமக்கு அடைத்தாலும் கவலைப்படாதீங்க. திசைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஆமென். ஸ்தோத்திரம். மனிதனின் அன்பு அடைக்கப்பட்டு விட்டதா? Don't worry about anything. எதை குறித்து கலங்க வேண்டாம். காரணம், நமக்கு ஒரு திசை இருக்கிறது. ஆமென். வெளிப்பாடு உள்ளவங்களுக்கு ஒரு திசை இருக்கிறது. அது சாதாரண திசை அல்ல. ஆமென். வசனம் சொல்லுகிறது,
ஐந்தாவது திசையை திறந்தார். அப்பொழுது ஆமென், நீ இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு நான் உனக்கு சம்பவிக்க வேண்டியவைகளை வெளிப்படுத்துவேன். நல்ல கவனிங்க, எந்த இடத்துல அப்போஸ்தலன் யோவான் சாவார் என்று நினைத்தார்களோ அந்த பத்ம தீவுல தான் வெளிப்பாட்டை எழுதினார். இப்ப சொல்லுங்க, எந்த இடத்துல என் ஜீவன் போகும், எந்த இடத்துல என் குடும்பம் உடையும், எந்த இடத்துல என் ஊழியம் உடையும், எந்த இடத்துல எங்கள் சபை உடையும், எந்த இடத்துல என் தரிசனம் உடையும் என்று ஜனங்கள் எதிர்பார்த்தார்களோ அதன் நடுவில் என் கர்த்தர் வெளிப்பாட்டை தந்து எங்களை பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என் கர்த்தர் 4 திசைகள் அடைத்தாலும் 5வது ஒரு திசையை திறக்க போகிறார். ஆமென். அப்படி ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமென், அப்போஸ்தலன் யோவானுக்கு விரோதமாய் எழும்பின எதிர்ப்புகள் நடுவில் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்க வாசிக்க சத்ருவின் தலை நசுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்க வாசிக்க ஆமென், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சக்திகள் தகர்க்கப்படும். இப்பமே சொல்லுங்க, ஆண்டவரே 5வது திசையை இவைகளுக்கு பின்பு கத்த திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆமென். இந்த அதிகாரங்கள் எல்லாம் என் கர்த்தரின் நமக்காகவே எழுதி வைத்திருக்கிறார், நம் குடும்பத்துக்காக எழுதி வைத்திருக்கிறார். கடைசியாக அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. உடனே ஆவிக்குள்ளானே. அல்ல கவனிங்க, உடனே எங்க தெரியுமா? கொடிய மிருகங்கள் நடுவிலே, கொடிய எதிர்ப்புகள் நடுவிலே, அவை சாவார் என்று நினைத்தவர்கள் நடுவிலே அப்போஸ்தலனாகிய யோவானை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கினார். இருக்கிற இடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆவிக்குள்ளாக்கும். அப்படி இருந்தா தான் கொடிய வைரஸ்கள் நம் ஜீவனை எடுப்பதில்லை, சத்துருக்களும் ஜீவனை எடுப்பதில்லை. உடனே உடனே சடன்லி கர்த்தர் அப்போஸ்தலன் யோவானை ஆவிக்குள்ளாக்கினார். ஆவிக்குள்ளாக்கி அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம், வானத்தில் ஒரு சிங்காசனம். சொல்லுங்க, இந்த தேசத்துல நமக்கு சிங்காசனம் வேண்டாம், இந்த தேசத்துல பதவிகள் வேண்டாம், ஹalleluya, இந்த பூமியில பாராட்டுகள் வேண்டாம். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன், ஹalleluya, இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமாங்க? வெளிப்பாட்டின் அபிஷேகம். ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில அந்த அபிஷேகம் வேணும்? ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அத்தனையும் அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படுத்தி பத்ம தீவிலே இதை எழுதி முடித்தார். இவைகளுக்கு முன்பு ஆமென் என்ன கொப்பர இமை ஸ்தோத்திரம். அதை முடிஞ்ச உடனே அப்படியே பத்ம தீவிலே சாவார் என்று நினைத்தார்கள். சொல்லுங்க, தரிசனத்தை நிறைவேற்றாம நம்ம ஜீவனை ஒரு சக்திகளுக்கு எடுக்க முடியாது, ஒரு கிரியைகளுக்கு எடுக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, வெளிப்பாட பெற பெற உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் இப்பொழுது வெளியேற்ற போகிறார். நீ வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை பெற பெற உங்க வீட்டுக்குள்ள செயல்படுகிற அந்தகார வல்லமைகள், போராட்டங்கள் யாவையும் கர்த்தர் வெளியேற்ற போகிறார். அப்படின்னா என் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். இருக்கிற இடங்களில் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கடைசி நாட்களில் நமக்கு என்ன தேவை தெரியுமாங்க? அப்போஸ்தலன் யோவான் பெற்ற அந்த வெளிப்பாடு, ஆமை ஸ்தோத்திரம், அந்த ரெவலேஷன், அந்த அனாயிண்டிங், அந்த ஆவிக்குள்ளான அனுபவம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேருக்கு வேணும்? ஹalleluya. காலம் கடைசி. பணத்தை நம்பி வாழ்றீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. சரீர பலத்தை நம்பி வாழ்றீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. உலகத்தின் பதவியை நம்பி வாழ்றீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. இவைகளுக்கு பின்பு சொல்லுங்க, இந்த லாக்டவுனுக்கு பின்பு எங்களுடைய வெளிப்பாடு பயங்கரமா இருக்கும், எங்கள் ஊழியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹalleluya. சபையின் எழுப்புதல் பயங்கரமாயிருக்கும். தேசத்தை கர்த்தர் சந்திக்க நேரம் இதோ வந்து விட்டது. தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அப்போஸ்தலன் யோவானுக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடை எனக்கும் என் குடும்பத்துக்கும், என் கணவருக்கும், மனைவிக்கு, பிள்ளைகளுக்கும்,
இந்த ஞாயிற்றுக்கிழமை தருவீராக. கண்களை மூடுவோமா? இருக்க இடத்துல யாவரும் ஹல்லேலூயா இந்த தொலைக்காட்சி மூலமாக அமை ஸ்தோத்திரம் கண்களை மூட போறேங்க. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் அப்போஸ்தலர் யோவானை குறித்து சுருக்கமாய் நாங்கள் கேட்டிருக்கிறோம். 4 திசைகள் அடைக்கப்பட்டாலும் எங்களுக்காக ஒரு 5வது திசையை திறக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் இறங்கி கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து, ஆண்டவரே, ஒருவேளை அமை ஸ்தோத்திரம் இந்த தொலைக்காட்சி மூலமாக அப்போஸ்தலர் யோவானை போல நெருக்கப்படுகிற அனுபவங்கள், தள்ளப்படுகிற அனுபவங்கள் சந்திக்கிற குடும்பங்கள் இருக்குமானால், ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் மேல் அந்த வெளிப்பாட்டின் அபிஷேகம், அந்த அப்போஸ்தலர் யோவானை எப்படி ஆவிக்குள் ஆக்கினீரோ அது போல குடும்பங்களை ஆக்குவீராக. இன்னைக்கு ஆண்டவரே, அநேக ஜனங்கள் அபிஷேகம் பெறாததினால் சத்துரு அவர்களை அமை ஸ்தோத்திரம் அதிகமாய் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தில் அந்த ஆவிக்குள் ஆகிற அனுபவம், அமை ஸ்தோத்திரம், அமேன், அந்த ஆவிக்குள் ஆகிற அபிஷேகம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல், அர்ப்பணித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இந்த ஞாயிற்றுக்கிழமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பங்கள் மேல் இறங்குவதாக, ஊழியங்கள் மேல் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவைகளுக்கு பின்பு நடக்க போற காரியங்களை, நடந்த காரியங்களை அப்போஸ்தலர் யோவானுக்கு வெளிப்படுத்தினது போல எங்களுக்கும் அந்த வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை கத்த தருவீராக. இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. நிச்சயமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் விளங்கி இருக்கிறது. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இந்த வாரத்தில் அநேக ஜனங்களை கர்த்தர் விடுவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இப்படி பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவில்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. மேலும் நீங்கள் ஜெப உதவிக்கு எங்களை அணுகினால் இந்த தொலைக்காட்சியின் கீழ் பகுதியிலே காண்கிறதான அமை ஸ்தோத்திரம் எங்கள் தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் அமை ஸ்தோத்திரம் உங்களுக்காக ஜெபிக்க எங்களையும் அபிஷேகத்து என் கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.